Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் friends இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் friends. So ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் தான் friends. ஓகேங்களா? சோ இந்த பிளஸ், மைனஸ், டிவைடர் இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான ப்ராசஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலாகவும் பண்ணுறோம், லாஜிக்கலாகவும் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் நமக்கு நடக்கணும். ஓகேங்களா? அதாவது ஆப்ரேஷன் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பரண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது ரெண்டுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வேரியபிள் தேவை. இந்த இடத்துல எனக்கு ஆட் ப்ராசஸ் தான் நடக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டர். ஸோ நம்ம அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வேரியபிளுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஒர்க் நடக்கணும், ஒரு மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை ஒரு லாஜிக்கலாவோ நமக்கு ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரண்டும் ஆப்ரேட்டர்ஸும் தேவை. ஓகேங்களா? ஸோ நமக்கு சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் எப்படி ஆப்ரேட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு பேஷண்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஷண்ட் மட்டும் இருந்தாக்கா நம்மளால் கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷனை செஞ்சிட முடியுமா? இல்லை. ஸோ அந்த ஆப்ரேஷனை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இல்லைங்களா? ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன டூல்ஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி பொறுத்த வரைக்கும் 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 1 by 1 ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்டு மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டிவிஷனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸ் சப்ட்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்க ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டிவைடருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பேக்வேர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட்னு சொல்லிட்டு 2 ஸ்லாஷஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் என்னது எஸ்கேப் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கனாக்கா டிவைட் பண்ணும்போது நீங்கள் பேக்வேர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நம்ம பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடாது, மாடுலஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் போட்டதுக்காக ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் void main clear screen and get ch. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே தேவைப்படுறதுனால நான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் ஒரு 2 ஆப்ரேட்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஒர்க்குமே பண்ணி காட்டுறேன். ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ A, B, C. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வேல்யூஸை இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 11 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏக்கு 11 இருக்குது, பிக்கு 2ன்னு சொல்லி நான் டேரெக்டாக அசைன் பண்ணிவிட்டேன். சேம் இதை வச்சு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ நான் சியை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எனக்கு 11 + 2 13 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே சிங்கிற வேரியபிளே வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரிப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 11 மைனஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9. ஸோ சப்ட்ராக்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அகெயின் அதே வேரியபிளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ a இன்ட்டு b printf. ஸோ நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன் மல்டிப்ளிகேஷன். ஸோ 11 இன்ட்டு 2 22. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 22 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைட் பண்ண ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ 11 டிவைடிங் பை 2. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸில் வரும் 5.5 வரணும். பட் நம்ம இன்டீஜர் நம்பராக கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படிங்கிற ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மாடுலஸ். ஸோ இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா, ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு சம் ரிமைண்டர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த ரிமைண்டர்ஸை கெட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், printf ரிமைண்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 11 and 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ a வந்து பார்த்திங்கன்னா 11, b வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ 11 மாடுலஸ் 2 அப்படிங்கும் போது இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 11 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 5 கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அது 5 2s are 10. ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த 1 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த 1 கெட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய ரிமைண்டர் மீதியை வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. சேம் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லாஜிக்கில் எப்படி ப்ரோக்ராம்ஸ் போடுறது அப்படிங்கிறது கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.